முன்னதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை பொறுத்த இதற்கு முன்னதாக கற்ற பாடசாலையில சாதாரண தலைமுறை கற்றேன். சாதாரண தலைமுறை என்றால் 11 வருடம் தான். ஆனால் இந்த கொரோனா தொற்று நோய் காரணமாக 12 வருடம் கற்றேன். இந்த 12 வருஷத்துல எனக்கு அறிவிப்பு திறமை இருக்குன்றது அநேகமா இந்த பாடசாலையில அறியாதவங்க இல்லைன்னு தான் சொல்லலாம். அதாவது எனக்கு என் மீது அக்கறை கொண்ட தரப்பினர், அதாவது வகுப்பாசிரியர், எனது பாடசாலையில் உள்ள மாணவ நண்பர்கள், இவர்கள் அனைவருக்கும் இந்த யூடியூப் சேனல்ல என்னை பார்த்து எனக்கு இப்படி ஒரு திறமை இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த 12 வருஷத்துல அங்க எனக்கு வழங்கிய வாய்ப்புகள் 0. அதுதான் நான் இந்த இடத்துல அதுக்கும் வணக்கம். SNK Makers யூடியூப் ஊடகத்தினூடாக உங்கள் அனைவரையும் ஒரு மிக நீண்ட இடைவெளியின் பின் சந்திக்கின்றேன். ஏறத்தாழ 8 மாதங்களை நினைக்கின்றேன். 8 மாதத்துக்கு பின் இவ்வாறு SNK Makers யூடியூப் ஊடகத்தினூடாக உங்களை இவ்வாறு ஒரு பதிவை சந்திக்கின்றேன். முதலாவது விடயம், இந்த பதிவுக்குள் செல்வதற்கு முன்னதாக இன்னும் ஓரிரு மணி தேர்தலில் உதயமாக இருக்கும் 2025ஆம் ஆண்டு, அல்லது நீங்கள் இந்த காணொலியை பார்க்கும் போது இந்த 2025ஆம் புதிய வருடமானது உதயமாக இருக்கலாம். எனவே காணொலிக்கு செல்வதற்கு முன் உதயமாகும் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுடைய வேண்டுதல்கள், கனவுகள் நிறைவேறும். உங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும். எமக்கும் எங்களுடைய தேசத்திற்கும் உலக அனைத்து மக்களுக்கும் ஒரு இனிய ஆண்டாக அமைய வேண்டும் என இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை ஆரம்பிப்போம். இந்த காணொலியானது எதற்கு என்றால், இந்த 8 மாச காலப்பகுதியில் நான் ஏன் காணொலி இடவில்லை அதை பாரு. அதற்கான பிரதான 2 காரணங்கள் உள்ளது. முதலாவது காரணம், நாம் 2024ஆம் ஆண்டு உயர்தர மாணவர்கள். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பமான பரீட்சை, இடையில சீரற்ற காலநிலை காரணமாக டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நிறைவு இருந்தது. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இன்றைய தினம் நிறைவேறுகிறது. நான் வர்த்தக பிரிவு மாணவன் என்ற ரீதியில் நேற்று தினம் எனது பரீட்சைகள் நிறைவடைந்தன. அது முதலாவது காரணம், இந்த SNK Makers யூடியூப் ஊடகத்தில் நான் பதிவுகளை இட முடியாமல் சென்றமைக்கால். இரண்டாவது காரணம், நான் கல்வி கற்கும் பாடசாலையான கதிரேசன் மத்திய கல்லூரியின் 100ஆண்டு விழா கொண்டாட்டங்கள். அதாவது இந்த கதிரேசன் மத்திய கல்லூரியானது இந்த 2024ஆம் ஆண்டு 100ஆண்டாகவே வெகு விமர்சையாக கொண்டாடியது. இந்த 100ஆண்டு விழாக்கள் அதில் பிஸியானதன் காரணமாக, அதில் வேலைப்பொருட்கள் காரணமாக தொடர்ச்சியாக இந்த SNK Makers யூடியூப் ஊடகத்தில் பதிவுகளை இட முடியாமல் சென்றது. அதே போல் இந்த பதிவு ஒரு சிலருக்கு, அதாவது இந்த கதிரேசன் பாடசாலைக்கு நான் சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஒரு விடயம் காணப்படுகின்றது. அதாவது கோஷன் பிஷப் என்ற நபரை முற்றுமுழுக்க ஒரு வேறொரு நபரை காட்டினது இந்த கதிரேசன் பாடசாலை தான். அதோட சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரிவினருக்கும் நன்றி தெரிவிப்பதாக இந்த பதிவானது அமைய போகிறது. முதலாக சொல்கின்றேன், நான் இந்த கதிரேசன் பாடசாலைக்கு சேர்ந்தது 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். உயர்தர பரீட்சைக்காக பாடசாலை விட்டு வெளியே வந்தது 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம். கிட்டத்தட்ட 1.5 வருடம் அல்லது 2 வருட காலப்பகுதின்னு நாம் வைத்துக் கொள்ளலாம். இந்த 2 வருஷ காலப்பகுதியில முற்றுமுழுக்க கோஷன் டிஷப் அப்படிங்கிற நபர் ஒரு வேறொரு நபரா கதிரேசன் தாய் மாற்றி அமைச்சிச்சு. அது ஒரு நாள் விஷயம். SNK Makers யூடியூப் ஊடகத்துல நீங்க எல்லாரும் 8 மாசமா கண்டில்லாட்டி கூட நீ அனைவரும் என்னைய வேறொரு சமூக வலைத்தளங்கள்ல வேறொரு முக புத்தகத்தின் வாயிலாக கண்டிருக்கலாம். அதுதான் கதிரேசன் மீடியா யூனிட். இந்த கதிரேசன் மீடியா யூனிட்ங்கிற Facebook பேஜ், கதிரேசன் மீடியா யூனிட்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ், அதே மாதிரி கதிரேசன் மீடியா யூனிட்ங்கிற யூடியூப் சேனல், இந்த 3 விஷயத்திலையும் இந்த 8 மாத காலப்பகுதிக்குள், அதாவது அந்த SNK Makers யூடியூப் ஊடகத்தில காணொலிகள் இடாத இந்த 8 மாத காலப்பகுதிக்குள் நீங்கள் என்னை கண்டிருக்கலாம். அப்படி அந்த கதிரேசன் மீடியா யூனிட்டோட சமூக வலைத்தளங்களை நீங்க இதுவரைக்கும் தொடராவிடில் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்க. அது ஏன் அப்ப நீ ஒரு கேள்வி முன்வைப்பீங்க இருந்தால் அதற்கு நான் ஒரு சிம்பிளா ஒரு பதில் சொல்றேன். தற்போது இலங்கையில காணப்படுகின்ற தமிழ் பாடசாலைகள்ல ஒரு சிறந்த ஊடக பிரிவு ஒரு பாடசாலை கதிரேசன் ஊடக பிரிவு, கதிரேசன் பாடசாலை என்பதை நான் எந்தவித ஐயமும் இன்றி இந்த வேலையில் தெரிவித்துக்கிறேன். எனவே மறக்காம அதை போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கதிரேசன் பாடசாலையில என்னை மாற்றி அமைத்த விஷயம், அப்ப நான் ஸ்டார்டிங் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த விஷயம் என்ன அப்படின்னா NMC. அதாவது நவம்பர் மாதம் பாடசாலை விட்டு நான் வெளியே வரும்போது, அதாவது 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பாடசாலை விட்டு நான் வரும்போது ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட ஒரு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய ஒரு அறிவிப்பாளராக நான் வெளியேறினேன் பாடசாலை விட்டு. அதற்கு முழுமுதற் காரணமும் கதிரேசன் ஊடகப்பிரிவு, கதிரேசன் பாடசாலை நிர்வாகம் தான். அதே போல் அது எவ்வாறு ஆரம்பமானது என்றால், இந்த 2023ஆம் ஆண்டுல
நான் கதிரேசன் பாடசாலைக்கு சேர்ந்து முதலாவது நாள், பாடசாலையில் முதலாவது நாள் பாடசாலை நிறைவடைந்து எனது வீட்டிற்கு வந்த பின் எனது வகுப்பாசிரியரான, அதாவது வர்த்தக பிரிவு வகுப்பாசிரியரான ரைசர் அவர்களுக்கு வந்து யூடியூப் சேனல் லிங்க் அனுப்பினேன். அந்த யூடியூப் சேனல் லிங்க் அனுப்பிட்டு அவர் அந்த கிட்டத்தட்ட நைட் 9 மணி 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அதுக்கான பாராட்டுகளை அவர் வந்து எனக்கு தெரிவிச்சிருந்தாரு வாட்ஸ்அப் மூலமா. அப்ப அடுத்த நாள் ஸ்கூல் இருக்கு. நான் நினைக்கிறேன் நைட் 10 மணிக்கு மேல தான் அவரு அதுக்கான ரெஸ்பான்ஸ், அதாவது அதுக்கான பாராட்டுகளை தெரிவிச்சாரு. அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போகல, நான் அவருக்கு மட்டும் லிங்க் அனுப்பிச்சேன். கிளாஸ்ல 21 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை பத்தி தெரிஞ்சிருக்கேன். அவரோட யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவ்வளவு பேரும் போயிட்டு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருக்காங்க. அது எப்படி தெரிய வந்துச்சு, அவிசர் எப்படி சொன்னார், அந்த விஷயத்தை எப்படி அவ்வளவு பேருக்கா தெரிய வச்சார் அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல. பட் அப்படிதான் என்னோட அனௌன்சிங் ஜேர்னி ஆனது இந்த கதிரேசன் பாடசாலையில ஸ்டார்ட் ஆனிச்சு. அந்த கதிரேசன் பாடசாலைக்கு நான் சேர்ந்தவுடன் மார்ச் மாதம் நடைபெற்ற முதலாவது வணிக வாரம், அதாவது கொமர்ஸ் வீக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல முதலாவது அறிவிப்பு நான் செஞ்சேன். அந்த அறிவிப்பின் மூலமாக கதிரேசன் ஊடகப்பிரிவின் பொறுப்பாசிரியர் மதிவதன டீச்சர் அவர்களுக்கு நான் அறிமுகமானேன். அதன் மூலமாக கதிரேசன் ஊடகப்பிரிவுக்கு அறிவிப்பாளர் நான் சேர்ந்து 2 மாத கால பகுதிக்குள்ள கதிரேசன் ஊடகப்பிரிவினோட தலைவராக நான் பொறுப்பேற்றேன். அதன் பின் தொடர்ச்சியாக இந்த பாடசாலையை விட்டு விலகி வரும் வரை ஊடகப்பிரிவின் அறிவிப்பாளர் மற்றும் ஒரு தலைவராக நான் கடமையாற்றினேன். பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள், நூற்றாண்டு காலம் என்பதால் பாடசாலை பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் செய்தோம். கதிரேசன் ஊடகப்பிரிவை உலகறிய செய்தோம் என்பதை நான் எந்தவித ஐயம் என்று இவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அதற்கு முன்னதாக கதிரேசன் ஊடகப்பிரிவு இருந்தாலும் கூட அது அவ்வளவு பெரிதாக புகழ் பெற்றிருக்கவில்லை. நான் பொறுப்பாசிரியருடன் நாங்கள் எங்களுடைய ஊடகப்பிரிவு 40 பேரை கொண்ட அணி ஒன்றிணைந்து செய்த பல்வேறு செயற்திட்டங்கள் காரணமாக நூற்றாண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் முழு நேரமும் முக புத்தகத்தில் நேரடியாக ஒளிபரப்பினோம். கதிரேசன் மீடியா பேஸ்புக் பேஜில் முழு நேரமும் நேரடியாக ஒளிபரப்பினோம். கிட்டத்தட்ட நான் நினைக்கல வேற எந்த ஒரு பாடசாலையும் தங்களுடைய பாடசாலை நடக்கும் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக இவ்வாறு நேரடியாக ஒளிபரப்புவார்கள் என்று. அதான் நான் ஏற்கனவே ஸ்டார்டிங் உங்கள்கிட்ட சொன்னேன். நீ வந்து இந்த பேஸ்புக் பேஜ், அதே மாதிரி கதிரேசன் இன்ஸ்டாகிராம், இதுல வந்து நீங்க என்னை கண்டிருக்கலாம். அப்ப எவ்வளவு சொன்ன மாதிரி தான் அப்படி ஸ்டார்ட் ஆன என்னோட அனௌன்சிங் ஜேர்னி. நவம்பர் மாதம் பாடசாலை விட்டு 2024 நவம்பர் மாதம் வரக்குள்ள 20க்கும் மேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களா கதிரேசன் பாடசாலை விட்டு வெளியே வந்து. முதலாவது சொல்லணும், இந்த 1.5 வருஷ காலப்பகுதி வந்து மிகவும் ஒரு இனிமையான ஒரு காலப்பகுதியா இருந்துச்சு. ஊடகப்பிரிவு என்பது ஒரு இணைப்பாட விதான செயல்பாடையும் தாண்டி ஒரு குடும்பம் என்று நான் சொல்வேன். பல்வேறு இனிமையான நினைவுகளை நாங்கள் எல்லாம் ஒன்றாக கொண்டாடினோம், வெற்றிகளை கொண்டாடினோம், அதே மாதிரி சாதனைகளை கொண்டாடினோம். அதையும் தாண்டி ஒரு அறிவிப்பாளர் என்ற ரீதியில் 20க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி ஒரு நம்பிக்கை மிக்க அறிவிப்பாளராக வளர்த்திருக்க இந்த கதிரேசன் தாய் எனக்கு பெரிதும் உதவி செய்திருக்கின்றது. இன்று பாடசாலை சமூகம் மட்டுமின்றி பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், கடல் தாண்டி வசிக்கும் பழைய மாணவர்களுக்கு கூட எனது பெயரை தெரிய வைத்திருக்கின்ற முழுமையான பெருமை இந்த கதிரேசன் ஊடகப்பிரிவுக்கே சேரும். நூற்றாண்டு ஃபங்க்ஷன் டைம் கதிரேசன்ல படிச்ச கனடால இப்போது வசிக்கிற 2-3 பேர் என்கிட்ட வந்து நீங்க தானே கோஷின்னு பேரு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க, காய்ச்சாங்க, நல்லா அனௌன்ஸ் பண்றீங்க அப்படின்னு எனக்கு பாராட்டுகள் தெரிவிச்சாங்க. அதுக்கான முதற் காரணம், அதுக்கான 100% காரணமும் கதிரேசன் ஊடகப்பிரிவு தான். அப்ப இந்த 1.5 வருட காலப்பகுதியில மிகவும் ஒரு இனிமையான ஒரு நினைவுகள், நூற்றாண்டு நிகழ்ச்சிகள் பல தொகுத்து வழங்கினோம். பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து மீடியா யூனிட்டோட சேர்ந்து செஞ்சோம். இந்த 40 பேர், அதாவது என்னுடைய டீம் 40 பேர் எனக்கு வழங்கிய ஒத்துழைப்பு மிகவும் அளப்பரிய ஒத்துழைப்பு. அதே மாதிரி நாங்கள் செஞ்ச ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் நாங்கள் கத்துக்கிற நிறைய விஷயம் இருக்கு. மீடியா யூனிட் அப்படிங்கிறது வந்து என்ன, ஊடகம்னா என்ன, ஊடக கலாச்சாரம்னா என்ன, ஒரு ஊடகத்துல எப்படி பணிபுரியணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயத்த இந்த 1.5 வருஷத்துல நல்லாவே படிச்சுக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த 1.5 வருட காலப்பகுதியில் அல்லது இந்த 2 வருட காலப்பகுதியில வந்து எனக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஒவ்வொரு தனிநபருக்கும் நான் இவ்வேளையில வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வரவேற்றுள்ளேன். அதே மாதிரி முதலாவது நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கணும், என்னுடைய வகுப்பாசிரியர் திரு ரவி சார் அவர்களுக்கு. அவர் தான் முதலாவது அந்த யூடியூப் லிங்க் அனுப்புறவுடனே எனக்கு அறிவிப்பு திறமை இருக்கு அப்படிங்கறத வந்து அறிந்து அதை வந்து அடுத்த நாள் அதிபர் வரைக்கும் இந்த செய்தி பரவி அதுக்கு பின்வரும் அனைத்து கொமர்ஸ் வணிகவாதத்தை தொடர்ந்து வந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அறிவிப்பு சந்தர்ப்பத்தை வழங்கிய அதனூடாகவே நான் ஊடகப்பிரிவுக்கு அறிமுகமானேன். அதன் காரணமாக நான் இன்று ஒரு நம்பிக்கை மிக்க ஒரு அறிவிப்பாளராக உங்கள் முன்னிலையில் தோற்றி நிற்கின்றேன். எனவே முதலாவதாக எனது வகுப்பாசிரியர் ரவிசர் அவர்களுக்கு இருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஊடகப்பிரிவின் பொறுப்பாசிரியை திருமதி மதிவதனா டீச்சர் உட்பட அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மது டீச்சர்
என் மேல வச்சிருந்த நம்பிக்கை, அதே மாதிரி எனக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் நான் ஏதாவது மீடியா வீட்டுக்காக போயிட்டு செய்யணும்னு கேட்டா மறுவார்த்தை இல்லாம அடுத்த செகண்டே அதுக்கு ஓகேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்க இந்த கதிரேஷன்ல இந்த 1.5 வருஷம் செஞ்ச பல்வேறு ப்ரொஜெக்ட்ஸ், பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்னும் மாணவர்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அதற்கும் பெரிதும் உறுதுணையான அந்த மதிலீஸ்வரர் அவர்களுக்கும் இது முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு ஆசிரியர் என்பதை தாண்டி ஒரு தாயாக இருந்து பல்வேறு வழிகளிலும் எம்மை வழி நடத்தினார், எமக்கு ஒத்துழைப்பு வழங்கினார். அதே மாதிரி அடுத்தபடியாக கதிரேஷன் மத்திய கல்லூரி அதிபர், பிரதி அதிபர், உதவி அதிபர் உட்பட அனைத்து ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 1.5 வருஷ காலப்பகுதியில் இந்த மீடியா யூனிட் சம்பந்தமான அனைத்து வேலைகளிலுமே எனக்கு ஒத்துழைப்பா இருந்த ஒவ்வொரு தனிநபருக்கும், ஒவ்வொரு தனி ஆசிரியர்களுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு காரணமாகத்தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கறத நான் மிகவும் பெருமையோடு சொல்கிறேன். ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் இவ்வேளையில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மிகவும் ஒரு நல்ல ஒத்துழைப்பை கொண்ட ஒரு 40 பேருக்கு ஒரு டீம் ஒண்ணு கிடைச்சு, என்ன வேலை சொன்னாலும் சலிக்காம செய்யக்கூடிய ஒரு டீம். அந்த 40 பேருக்கும் நான் இவ்வேளையில் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த யூடியூப் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த தலைவராக கடமையாற்றிய காலப்பகுதி, ஊடகத்தின் தலைவராக கடமையாற்றிய காலப்பகுதியில தலைவர் என்ற ரீதியில ஏதாவது நிகழ்ச்சிகள் ஒழுங்கமைப்பதிலோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஒரு தலைவர் என்ற ரீதியில என்னுடைய செயற்பாடுகள் இந்த 40 பேர்ல ஒரு ஆளாவது காயப்படுத்திருக்குமா இருந்தா அதற்கும் நான் இவ்வேளையில் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். அல்லது ஊடகப் பிரிவின் நன்மைக்காக மாத்திரம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த 1.5 வருட காலப்பகுதியிலே நம்பிக்கை மிக்க ஒரு அறிவிப்பாளராக வளர்த்து என்னை ஒரு சிறந்த ஆளுமை மிக்க ஒரு நபராக வளர்த்திய கதிரேஷன் ஊடகப்பிரிவு, கதிரேஷன் பாடசாலை, கதிரேஷன் தாய்க்கு எனது மனமார்ந்த நன்றிகளை இவ்வேளையில் தெரிவித்துக் கொண்டு இனிமேல் ஒரு பழைய மாணவராகவும் ஒரு வெளிநபராகவும் கதிரேஷன் ஊடகப் பிரிவுக்கு எனது ஒத்துழைப்பு அசைக்க முடியாததாக இருக்கும் என்பதையும் நான் இவ்வேளையில உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும், இதற்கு முன்னதாக கற்ற பாடசாலையில் பக்கத்து கிளாஸ்ல உள்ள நபருக்கு கூட இந்த கிளாஸ்ல கோஷின் ஒருத்தர் படிக்கிறாரான்னு தெரியாம இருந்த காலப்பகுதியில உயர்தரத்துக்காக கதிரேஷனுக்கு பாடசாலையை விட்டு விலகக்குள்ள கடல் தாண்டி வசிக்கிற பழைய மாணவர்கள் வரைக்கும் கோஷின் அப்படிங்கிற பெயர் சொல்லி கூப்பிடுறாங்களா இருந்தா அதற்கு முதற் காரணம் இந்த கதிரேஷன் மீடியா யூனிட். இதற்கு முன்னதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை பொறுத்த இதற்கு முன்னதாக கற்ற பாடசாலையில சாதாரண தலைமுறை கற்றேன். சாதாரண தலைமுறை என்றால் 11 வருடம் தான். ஆனால் இந்த கொரோனா தொற்று நோய் காரணமாக 12 வருடம் கற்றேன். இந்த 12 வருஷத்துல எனக்கு அறிவிப்பு திறமை இருக்குன்றது அநேகமா இந்த பாடசாலையில அறியாதவங்க இல்லைன்னு சொல்லலாம். அதாவது எனக்கு என் மீது அக்கறை கொண்ட தரப்பினர், அதாவது வகுப்பாசிரியர், எனது பாடசாலையில் உள்ள மாணவ நண்பர்கள், இவர்கள் அனைவருக்கும் இந்த யூடியூப் சேனல்ல என்னை பார்த்து எனக்கு இப்ப ஒரு திறமை இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த 12 வருஷத்துல அங்க எனக்கு வழங்கிய வாய்ப்புகள் 0. அதுதான் நான் இந்த இடத்துல அழுத்தமா சொல்லக்கிற ஒரு விஷயமா நான் நினைச்ச ஒரு விஷயம் அது. ஆனா இந்த பாடசாலையில் கதிரேஷன் பாடசாலையில் நான் படிச்சது 2 வருடம், அன்றுள்ள 1.5 வருடம். இந்த 1.5 வருஷத்துக்கும் 20க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நான் தொகுத்து வழங்கியிருக்கின்றேன். இதுதானே ஒரு பாடசாலைக்கு வேண்டும் அப்படிங்கிற விஷயம். ஏட்டுக்களில் மட்டும் வளர்த்து அனுப்புறதுக்கு பேர் என்னைக்குமே ஸ்கூல் ஆகாது. ஒரு மானுடைய இணைப்பாளர்களான திறமை இனம் கண்டு அவன் எதிர திறமையும் அதை வளர்த்து எடுக்கணும். அந்த களத்தை, அந்த பணியை மிகவும் சிறப்பாக இந்த கதிரேஷன் தாயானது செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கும் இந்த கதிரேஷன் பாடசாலைக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 வருட காலப்பகுதிக்குள் உயர்தர வாழ்க்கைக்குள் என்னுடைய வர்த்தக பிரிவு மாணவர்கள், அதாவது என்னுடன் இணைந்து கற்ற 21 பேரை கொண்ட மாணவர்கள், அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் என்னன்னா, நான் ஒவ்வொரு ப்ரோக்ராம் முடிஞ்சு அனௌன்ஸ் பண்ணி வரக்கூடாது. அதாவது பெரும்பாலும் ப்ரோக்ராம் ஸ்கூல் டேஸ்ல நடக்கும். ஸ்கூல் டேஸ்ல நடந்து நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கிளாஸுக்கு போகக்குள்ள எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஸ்கூல் 1:30 விட்டா கூட 2 மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க விஷ் பண்ணிட்டு போறதுக்காக. நான் அந்த ப்ரோக்ராம்ல நல்லா அனௌன்ஸ் பண்ண அப்படிங்கிறதுக்காக. சோ நல்ல ஒரு நண்பர் டீம் ஒண்ணு கிடைச்சிச்சு இந்த அப்ப அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வெளியே தெரிவித்துக் கொள்கின்றேன். சோ நான் இந்த உலக பயிற்சியின் பின் பல்வேறு நடவடிக்கைகள் திட்டமிட்டுள்ளன. அதற்கும் இவ்வாறு அனைவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று நம்புகின்றேன். எனவே மீண்டும் ஒரு முறை கதிரேஷன் பாடசாலைக்கும் கதிரேஷன் தாய்க்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உருவமாக இருக்கும் 2025ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த ஆண்டாக அமைய மீண்டும் ஒரு முறை இனிய புதுவான நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வெகு விரைவில் அநேகமாக நாளை தினம் 2025ஆம் திகதி 2025ஆம் வருடத்தின் 1ஆம் திகதியிலேயே ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க எதிர்பார்க்கின்றேன். எனவே வெகு விரைவில் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சரவணபவன் கோஷன் ரிஷப். நன்றி, வணக்கம்.